திமுகவை ஆட்சியில இருந்து இறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது வந்து ஆலமரம், எந்த புயலாலும் வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு திமுகவுக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம்னு சொன்னாங்க. அந்த ஆலமரமே சாஞ்சு தான் போச்சு. ஆந்திராவில் இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால் அரசியலில் வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதைவிட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டு இருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னதை சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரில, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரில, திருப்பி அதை போட்டுட்ருக்கீங்க, அதை என்டார்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படின்னா, இப்போ ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடித்து போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்து, நாங்கள், ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்து, இவங்கெல்லாம் உட்காந்து மணலில் விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால் மணலில் கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, ஆசிரியராக தான் இருந்திருக்கணும். இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உதயநிதி சொல்கிறார், அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா. அப்போ ரஜினி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? அதனால் பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பாலு அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பாலு அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்துருந்துருக்கணும், அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மேலே சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு பிடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், எனக்கு தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால் இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொன்னேன், கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டிலேருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்றதையும் நான் பார்த்துக்கொண்டிருக்கேன். அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மதிக்க மாட்டேன்கிறார் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்களா. எல்லாருக்கும் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.